இன்று கூட்டத்தொடர் நிறைவு செய்கிற நாள் என்கிற காரணத்தினால் நான் சுமார் 100க்கும் மேற்பட்ட கவன ஈர்ப்பு ஒத்திவைப்பு தீர்மானங்களை தந்திருக்கிறேன், குறுகிய கால வினாக்களை தந்திருக்கிறேன். ஆனால் இந்த கூட்டத்தொடரில் என்னுடைய ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானங்களோ ஒத்திவைப்பு தீர்மானங்களோ எடுத்துக்கொள்ளப்படவில்லை என்பது மிகவும் வருத்தத்திற்குரிய ஒரு செய்தி. ஆதலால் நான் இன்றி நேரமில்லா நேரத்தில் இதை குறித்து பேசுவதற்கு கை தூக்கி எழுந்து நின்றபோது பேரவைத் தலைவர் வாய்ப்பளிக்கவில்லை. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பதிலுரை இருக்கின்ற காரணத்தினால் நான் பொறுமையாக அமர்ந்தேன். முதலமைச்சர் அவர்கள் பதிலுரை அளித்தார்கள். அதற்கு பிறகு நான் இத்தனை கவன ஈர்ப்புகளை கொடுத்திருக்கிறேன். அதிமுக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனைகளை குறித்து மரபு ரீதியாக விதிகளின்படியும் முன்வரிசை தலைவர்கள் ஏதாவது ஒரு பிரச்சனையை 2 பிரச்சனைகளை சட்டமன்றத்தில் எழுப்பி அதற்கான தீர்வை சம்பந்தப்பட்ட முதலமைச்சர், துணை முதலமைச்சர், அமைச்சர் பெருமக்கள் அளிப்பார்கள். இந்த மரபு ஆண்டாண்டு காலமாக தமிழக சட்டப்பேரவையில் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. ஆனால் இந்த மரபை இன்றைக்கு நம்முடைய பேரவை தலைவர் அவர்கள் உடைத்து அதற்கான வாய்ப்பை தரவில்லை. ஆதலால் நான் தொடர்ந்து எழுந்து நின்று குரல் கொடுத்தேன், முதலமைச்சரை நோக்கி, அவை முன்னவரை நோக்கி. அதற்கு பிறகு முதலமைச்சர் அவர்கள் அவை முன்னவரோடு ஆலோசனை செய்துவிட்டு பேரவைத் தலைவருக்கு வேல்முருகனுக்கு வாய்ப்பு தாருங்கள் என்று பரிந்துரை செய்தார். அதற்கு பிறகு பேரவைத் தலைவர் எனக்கு வாய்ப்பு தந்தார். நான் முதலமைச்சர் அவர்கள் என் தொகுதியிலேயே காவல் நிலையம் அமைத்ததற்கும் என்னுடைய கோரிக்கை ஏற்று காவலர்களுக்கு பல சலுகைகளை அறிவித்ததற்கும் நன்றி சொல்லிவிட்டு மிக அதிமுக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனையான என்னுடைய கடலூர் மாவட்டம், என்னுடைய பகுதியான நான் வாழ்கின்ற பகுதியான நெய்வேலியில் நூற்றுக்கணக்கான கிராமங்களுக்கு குடிநீர் விநியோகம் செய்கின்ற அங்கிருக்கிற ஏரிகள், ஆறுகள், நீர்நிலைகள், அங்கிருக்கிற கேணி என்று சொல்லக்கூடிய கிணறுகள், அதுபோன்ற ஆழ்துளாய் கிணறுகள், மக்கள் பயன்பாட்டில் வீடுகளிலே கட்டி வைத்திருக்கின்ற தொட்டிகளிலே திடீரென்று தமிழ்நாட்டைச் சேர்ந்த தமிழக அரசால் அங்கீகரிக்கப்பட்ட பூ உலகின் நண்பர்கள் என்று சொல்லக்கூடிய அமைப்பு அங்கு ஆய்வை மேற்கொண்டு மனித உயிருக்கு பேராபத்து விளைவிக்கக்கூடிய பாதரசம், நிக்கல் மற்றும் காட்மியம், ஜிங்க், போரா போன்ற பலவகை உலோகங்களும் கெமிக்கல் அதில் கலந்திருப்பதாக, அதாவது 1 மடங்கு 2 மடங்கு அல்ல 250 மடங்கு கலந்திருப்பதால் அங்கு மனித உயிர்களுக்கும் கால்நடைகளுக்கும் குழந்தை பேருக்கும் குழந்தைகளுக்கும் பேராபத்தை விளைவிக்கும் என்று அவர்கள் அறிவித்தார்கள். அப்போது ஒன்றிய அரசின் சார்பாக, NLC நிர்வாகத்தின் சார்பாக இது தனியார் NGO அல்லது பூ உலகின் நண்பர்கள் என்கிற அமைப்பில் அறிக்கையில் உண்மையில்லை என்று அங்கு மக்களை ஏமாற்றி கொண்டாடுகிறார்கள். இதை தானாக முன்வந்து விசாரித்த நம்முடைய பசுமை தீர்ப்பாயமும் இது வழக்காக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த சூழலில் தமிழ்நாடு அரசின் மாசு கட்டுப்பாடு வாரியத்திடம் நான் தொடர்ந்து வலியுறுத்தியின் பேரில் அறிக்கைகள் பத்திரிகையாளர்களாக வலியுறுத்தின அடிப்படையில் அவர்கள் நம்முடைய தமிழ்நாடு அரசு கட்டுப்பாட்டில் இருக்கிற தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் ஆய்வு செய்து அந்த ஆய்வின் போது தற்போது 155 மடங்கு பாதரசம் உள்ளிட்ட நான் சொன்ன இந்த மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியவை இருப்பது என்பதை உறுதி செய்திருக்கிறார்கள். ஆதலால் இந்த அறிக்கை வெளிவந்த உடனேயே நான் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களை சந்தித்து, மாண்புமிகு சுற்றுச்சூழல் மற்றும் நிதித்துறை அமைச்சர் அவர்களை சந்தித்து, இப்படி என் மாவட்டத்து மக்களுக்கு ஒரு பேராபத்து இருக்கிறது, இதை குறித்து நான் கவன ஈர்ப்பு தந்திருக்கிறேன், இதற்கு எனக்கு உரிய பதில் கிடைக்க வேண்டும், அந்த மக்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும், தமிழ்நாடு அரசு இனி அங்கே சுரங்கங்களை விரிவாக்கம் செய்யக்கூடாது, சுரங்கங்களை உருவாக்குவதற்கு நிலத்தை கையகப்படுத்தக்கூடாது என்கிற கொள்கை முடிவு எடுக்கப்பட வேண்டும் என்பதை குறித்து ஒரு கவன ஈர்ப்பை அரசின் கவனத்தில் ஈர்ப்பதற்காக தொடர்ந்து நான் போராடி வந்தேன். ஆனால் அதற்கான வாய்ப்பு எனக்கு மறுக்கப்பட்டன. இன்று இதை குறித்து மிக முக்கியமாக சட்டப்பேரவை கூட்டத்தை நிறைவு செய்கின்ற காரணத்தினால் இதை குறித்து நான் மாண்புமிகு முதலமைச்சர், நிதியமைச்சர், சுற்றுச்சூழல் அமைச்சர் கவனத்தை ஈர்ப்பதற்கு முற்பட்ட போது இதை குறித்து, இந்த பாதிப்புகளை குறித்து, இந்த புள்ளி விவரங்களை குறித்து முழுவதுமாக பேச என்னை அனுமதிக்காமல் பேரவைத் தலைவர் அவர்கள் அடுத்தடுத்த அஜெண்டாவுக்கு செல்வது ஏற்புடையதல்ல, ஜனநாயக மாண்புகள் அல்ல, மரபுகள் அல்ல. முன்வரிசை தலைவர்களுக்கு தர வேண்டிய ஒரு நிமிடங்களை கூட இந்த கடைசி கூட்டத்தொடரில் தராமல் அவர் வெறும் நன்றி சொல்வதற்கு மட்டுமே நேரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் அல்லது முதலமைச்சருடைய துறையின் மீது மட்டும் கோரிக்கை வைத்து நீங்கள் அமருங்கள் என்று உத்தரவிடுவது என்பது
இது ஜனநாயக மாண்பல்ல, மரபல்ல. இதை மாண்புமிகு முதலமைச்சர், அவை முன்னவர்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். இனிவரும் காலங்களில் இதுபோன்ற வரலாற்று சிறப்புமிக்க இந்த அவையில் மரபுகள் உடைத்தெறியப்படுவதை ஒரு காலம் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று நான் இங்கு பதிவு செய்து, இந்த பத்திரிகை ஊடக நண்பர்களின் சார்பாக நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர், அவை முன்னவர்கள் இதை ஆலோசிக்க வேண்டும். இனிவரும் காலங்களில் இதுபோன்று நடக்கக்கூடாதவாறு பார்த்து கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய பெரும் விருப்பம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.